நீங்க ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர். சினிமா துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து 108 இடங்கள் எடுத்து ஆட்சி அமைக்க வந்து ஆளுநரை சந்திச்சு பலமுறை கடிதம் கொடுத்திருக்காரு. இந்த ஆளுநர் வந்து அவருக்கு இன்னும் வந்து அந்த அனுமதி கொடுக்காததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன இது வந்து ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஹெடேக் அப்படிங்கிற மாதிரி லீவ் லெட்டர் கொடுக்கல. இவர் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒரு லெட்டர் கொடுக்குறார். அந்த லெட்டரில் என்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அது என்னங்கிறது கவர்னருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு இமெயில் அனுப்புறாங்க. அதுவே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். செய்யக்கூடாது. ஆளுநர் என்பது இன்றைக்கு எப்போ சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்டதோ ஆளுநர் தான் தமிழகத்தின் முழு அதிகாரம். அப்போ அவருக்கு உண்டான இதை ரெஸ்பெக்ட்ல விஜய் போகணும். அவர் போய் கொடுக்கும் பொழுது ஒரு பொக்கே கூட எடுத்துட்டு போகல. இதெல்லாம் கொடுக்காதது ஒரு காரணம், தவறு இல்லை. ஒரு சின்ன மரியாதை குறைவு, அவ்வளவுதான். உக்காத்தி வைக்காத பேசுறாங்கன்னா அதை எவ்வளவு பெருசா போடுறீங்க. ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுத்துட்டாங்கன்னா அதை எவ்வளவு பெருசா பேசுறீங்க. ஒரு சேருக்கு பதிலாக இன்னொரு சேர் தானே கொடுத்துருக்காங்கன்னு ஏன் பேச மாட்டேங்கன்னா, எனக்கு வேற சேர் எந்த சேர் கொடுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உட்காரத்துக்கு சேர் கொடுத்தாங்க நான் நினைப்பேன். ஆனா அது எவ்வளவு பெருசாக்குறீங்க ஊடகத்துல. அதற்காக சொல்றேன், அதை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைய வேண்டிய ஒரு அரசுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி கான்ஸ்டிடியூஷன் படி எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் கொடுக்கணும். அதை கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது வந்து சட்டமன்றத்தில், இவர்கிட்ட வேண்டியதில்லை. பெரும்பான்மை இருக்குங்கிற இல்லைங்கிறத ஏன் அவங்க போய் சொல்லணும்? நான் தான் தனி பெரும்பான்மை பெற்ற கட்சின்னு சொல்லியிருக்கணும். எங்கிட்ட காங்கிரஸ் இருக்குன்னாங்க, அப்ப பாக்கி பேர் எங்கன்னு கேட்கறாங்க. காங்கிரஸ் இருக்கு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே கவர்னர் கிட்ட. சேர்த்ததுதான் உங்களுக்கான ஒரு அழுத்தமா சார்? சார் இதெல்லாம் நம்ம பேசுற மாதிரி எல்லாம் செல்லாது சார். நம்ம பேசுற மாதிரி கோர்ட்ல பேச முடியாது, நம்ம பேசுற மாதிரி அசம்பிளியில பேச முடியாது, நம்ம பேசுற மாதிரி பார்லிமெண்ட்ல பேச முடியாது. அது வேற. இங்கெல்லாம் டிபேட் என்ன வேணா பண்ணலாம், பட் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் தி கான்ஸ்டிடியூஷன். ஒரு பக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் அதிமுக சேர்ந்து வந்து நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் எதற்காக சார்? விஜய் வந்து அழுத்தணுங்கிறதுமா? இப்ப விஜயை தூக்கி நிறுத்தணும். நீங்க முந்தா நேத்தி முழுக்கிறப்ப கத்தினீங்க. 108 இடங்கள் வந்து பிடிச்சிருக்காங்க, ஆட்சி அமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க நான் 2 வாரம் காலம் வேணும் அப்படின்னு அதையும் குறிப்பிட்டிருக்காரு. அங்க வந்து எடியூரப்பாக்கு சுப்ரீம் கோர்ட்டு 24 hours தான் டைம் கொடுத்தது. எவ்வளவு கால அவகாசம் கொடுக்கணும், எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ண வேண்டியது ஆளுநர், நாம இல்ல. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கங்க. விஜய் இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய நடிகராக இருக்கலாம், ஆனா அரசியல்ல அவர் ஒரு புதுமுகம். ஃபர்ஸ்ட் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தவறும் அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க பிரில்லியன்ட் பீப்புள். ஜியோ மேப்பிங் வரைக்கும் பண்ண தெரிந்த, எல்லா விஷயங்களும் தெரிந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ண தெரிந்தவர்கள். பட் அவர்களை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் படி இப்படி போனா செங்கோட்டையன் போன்றவர்களே அவங்க கன்சல்ட் பண்ணிருக்கணும். அங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆட்சியில குதிரை பேரம் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதை ஆரம்பிச்சு வைக்கணும்னு நினைச்சவங்களே நம்முடைய டிவிக்கே தான். ஒவ்வொரு கட்சியிலையும் போய் நாங்க தூய சக்தி, திமுக தீய சக்தின்னாங்க. தீய சக்தியில இந்தியாவிலேயே ஊழலுக்காக அகற்றப்பட்ட காங்கிரஸ் தான் போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ காங்கிரஸ் வந்து அப்படியே இவர் வாஷிங் மிஷின் வச்சிருக்காரா? அரசியல் இதெல்லாம் நம்ம பேச முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு நிலையான ஆட்சி இருக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினா அரசு திருப்பி வரும். அது வர முடியலன்னு சொன்னா இந்த மாதிரி இது வந்து தொங்கு சட்டமன்றம் தான். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவசர அவசரமா கவர்னர் தான் எல்லாமே இன்சார்ஜுங்கும் போது கவர்னரையே கேட்காங்க. அங்க வந்து அவருக்கு புரோட்டோகால் கொடுத்தது, கான்வாய் கொடுத்தது. இப்ப நேத்திக்கு சொல்றாரு டிவிகேல இருக்கக்கூடிய ஐ திங்க் நிர்மல் குமார், நாங்க வேணான்னு சொல்லிட்டோம். இவர் யாரு வேணான்னு சொல்றதுக்கு? சி, கவர்னர் இஸ் தி ஒன்லி அத்தாரிட்டி இன் தமிழ்நாடு. அப்போ நாங்க கவர்னரை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்ணினா அது எடுபடாது. இப்போ அதுதான் ஆட்சி பொறுப்பேற்பதை வந்து ஆளுநர் தான் முடிவு செய்ய வேண்டும். அதே சமயம் வந்து அதிமுக திமுகங்கிறது பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவது ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக ஆதரவாளருமான SV சேகர் வந்து தந்தி தொலைக்காட்சிக்கு வந்து தகவலை தெரிவித்துள்ளார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.